வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வனிதா விஜயகுமார் பேசின விஷயங்கள், அதாவது ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் சிடபிள்யூசியில் ஜட்ஜாக இருக்கிற ரோஜா மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருந்தது. அதுக்காக கண்டனம் தெரிவித்து அவங்களுடைய சிஸ்டரான பிரீதா விஜயகுமார் பேசியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய அண்ணனான அருண் விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிதா விஜயகுமார் அதாவது அனிதா விஜயகுமாரோட அண்ணனான நம்ம அருண் விஜயகுமார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் பேசின விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருந்தார். அதாவது ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் சிடபிள்யூசியில் ஜட்ஜாக இருக்கிற நம்ம ரோஜா மேம் அவங்கள பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் அப்படின்ட்டா அவங்களுக்குன்னு ஒரு தகுதி வேணும். தகுதி இல்லை அப்படின்னா அவங்க ஜட்ஜாக இருக்க முடியாது. என்னதான் 4 படம் நடிச்சுட்டா ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி அப்படிங்கிறது வந்துடாது. மேபி அந்த தகுதி இல்லைங்கிற பட்சத்தில் சேனல் மேபி இன்வைட் பண்ணியிருந்தா கூட அதை ரொம்பவும் நாகரிகமாக அதை ஒதுக்கி இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் 4 படம் நடிச்சுட்டா நமக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிப்பாங்க அப்படின்னு போல். அதனால தான் எந்த ஷோக்கு ஜட்ஜாக போகணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது சிடபிள்யூசியில் ஜட்ஜாக இருக்கிற ரோஜா மேம், அது மட்டும் இல்லாமல் ஜோடி ஆர் யூ ரெடியில் ஜட்ஜாக இருக்கிற ஸ்ரீதேவி மேமை பற்றி தான் வனிதா விஜயகுமார் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு டான்ஸ் ஷோக்கு ஜட்ஜாக இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கணும். இல்லை டான்ஸ் ஃபீல்டில் சஸ்டெயின் பரதநாட்டியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜட்ஜாக இருக்கிறது ஒரு நியாயம். ஆனால் ஸ்ரீதேவி விஜயகுமார் 4 படம் நடிச்சதுனாலேயே தனக்கு ஜட்ஜ் ஆகிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிருக்காங்களோ என்னமோ அந்த ஷோக்கு ஜட்ஜாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, குக்கிங் ஷோவில் ஜட்ஜ் ஆகிறதுக்குமே குறைஞ்ச அளவுக்கு குக்கிங் நாலேஜ் இருக்கணும், இல்லை குக்கிங்கை பற்றி படிச்சிருக்கணும், அதில் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற அளவுக்காவது இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க எப்படி ஜட்ஜாக இருக்க முடியும்? எனக்கு இதை பார்க்கும்போது பயங்கர வியர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஜட்ஜ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நம்மளை சேனல் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் டெசிஷன் எடுத்து அதுலேருந்து விலகி இருக்கணும். அப்படி இல்லாமல் தனக்கு எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்குது, தான் எல்லா இதுலேயுமே ஒரு சக்ஸஸிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும்தான் எல்லா ஷோஸ்லையும் ஜட்ஜாக கூப்பிட்டா கூட போய் உட்காந்துடுவாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவும் வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிருக்கு. அதுக்கு நெட்டிசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை கூட தான் கேபிஒயில் ஜட்ஜாக கூப்பிட்டாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதால எனக்கும் ஹியூமருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன எப்படி நீங்கள் ஜட்ஜாக கூப்பிட்றீங்க? கண்டிப்பாக நீங்கள் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை தான் ஜட்ஜாக கூப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வயசான டிசிஷன் எடுத்துருக்க வேண்டியதானே மேம் அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமாரை நெட்டிசன்ஸ் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி விஜயகுமாரை கார்னர் பண்ணி பேசினதை பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் இன்னைக்கு ஸ்ரீதேவி விஜயகுமாருக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. முக்கியமாக பிரீதா மேம், அது மட்டும் இல்லாமல் அருண் விஜயகுமார் சொல்லிட்டு அவங்க மொத்த ஃபேமிலியுமே இன்னைக்கு ஸ்ரீதேவி விஜயகுமாருக்கு ஆதரவாக பேசி இன்னைக்கு வனிதாவுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது ஆரம்பத்திலிருந்தே அனிதா மேம், அதாவது வனிதா விஜயகுமாரோட அக்காவான அனிதா அவங்களுடைய பொண்ணு தியாவோட மேரேஜாக இருக்கட்டும், இப்போ பேபி ஷவர் வரைக்குமே இன்னைக்கு வனிதா மேமை இன்வைட் பண்ணலை. இந்த கொஷின் அப்படிங்கிறது ரசிகர்களால் கேட்கப்பட்டு தான் அவங்க ட்ரிகர் ஆகி அவங்களுடைய மொத்த கோவமும் இன்னைக்கு ஸ்ரீதேவி விஜயகுமார் மேலே திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்தப்பவே நிறைய ரசிகர்கள் வனிதா மேம் கிட்ட கேட்குறது, உங்களை மேரேஜுக்கு இன்வைட் பண்ணலையா, இல்லை மேபி நீங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே கொஷினை தான் இன்னைக்கு தியாவோட அந்த பேபி ஷவர்லையும் கேட்டிருக்கிறாங்க. உங்களை பேபி ஷவருக்கு இன்வைட் பண்ணலையா, இல்லை நீங்கள் போகலையா அப்படிங்கிற கொஷினை தான் வனிதா விஜயகுமார் கிட்ட வச்சிருக்கிறாங்க. அதுக்காக பதில் சொன்ன வனிதா விஜயகுமார், நான் எல்லா பணத்தை, அது மட்டும் இல்லாமல் பணம், எக்ஸ்பென்சிவான பொருள், வீடு, சொத்து, பங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டேன். எனக்கு இப்போ தேவை அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஒரு படம் எடுத்து 10 தமிழக அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வேலை கொடுக்க முடிஞ்சால் கூட போதும். எனக்கு அது பெரிய சந்தோஷம். என்னுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் இண்டிபெண்ட்டாக வளர்த்துருக்கிறேன். அவங்களால ஃபீல்டில் சாதிக்க முடியறது மட்டும் இல்லாமல் லைஃபையும் கேரி பண்ணிக்க முடியும். யாருடைய அந்த அனுதாபமும் வேணாம். நான் 2 தடவை இது வரைக்கும் டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அலுமினியம் இல்லை செட்டில்மெண்ட்டோ நான் ஒருத்தர்கிட்ட எனக்காகவும் சரி, என்னுடைய குழந்தைங்களோட வளர்ப்புக்காகவும் சரி, நான் யார்கிட்டையுமே வாங்கினது கிடையாது. நான் ஒருத்தர்கிட்டையுமே நான் கை நீட்டி காசு வாங்கலை. சொந்த அப்பாலேருந்து, சொந்த கணவன்லேருந்து இன்னைக்கு நான் தனியாக தான் நிற்கிறேன். என்னுடைய சொந்த காலில் நிற்கிறேன். அதுக்காக நான் எதுக்காகவும் வருத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் மேம் போல்டாக சொல்லியிருக்கிறாங்க. அருண் விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
தன்னுடைய சிஸ்டரான, அதுவும் ரொம்பவும் ஃபேவரட்டான சிஸ்டரான ஸ்ரீதேவி விஜயகுமாரை உனக்கு ஜட்ஜா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா கேட்ட கேள்விக்கு அருண் விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் ஆகிறதுக்கு தகுதி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும். எங்க ஃபேமிலியில் அவளுக்கு இருக்கிற ஃபேஷன் நாலேஜ் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் நாலேஜ் எங்கள் யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த ஆஃபர் வரும்போது அவள் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்து சொன்னான், இந்த மாதிரி ஜோடி ஆரியடியில் நான் ஜட்ஜாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பர்சனுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ஜட்ஜா இருக்கிற முடிவையே அந்த சேனல் எடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேம், ரம்பா மேம் இன்னைக்கு என்னுடைய சிஸ்டர் ஸ்ரீதேவி இருக்காங்க. அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கேப்பபிலிட்டி அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அவள் இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஜட்ஜா ஜோடி ஆர் யூ ரெடி சீசன்ல இருக்கிறா. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை தகுதி இல்லாதவங்க பேசும்போது நமக்கு கண்டிப்பா கோபம் வரும். ஆனா தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, தனக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற அந்த இயலாமைய இன்னைக்கு மற்றவங்க மேலேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சார் வந்து இன்னைக்கு வனிதா விஜயகுமாரை கார்னர் பண்ணி பேசியிருக்காங்க. என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸும் சரி, என்னுடைய வைஃப், என்னுடைய அம்மா எல்லாருமே சரி, அவங்க பெண்கள் அதனால தான் அவங்களுக்கு மரியாதை நாகரிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நாகரிகம்னா என்ன, மரியாதைனா என்ன அப்படின்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட மரியாதையும் நாகரிகம் பற்றி பேச முடியாது. தான் ட்ரெண்ட் ஆகணும், தான் வந்து ஒரு இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. மொத்தமாக என்னுடைய ஃபேமிலியில் யாரை பற்றி பேசினாலும் அவங்க ட்ரெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது போல். 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இப்படி யாரையாவது வச்சு ட்ரோல் பண்ணி அவங்களும் ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து இந்த மாதிரி வனிதா விஜயகுமாரை பற்றி பேசியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து இன்னைக்கு 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. அதில் வந்து 34.9% அதாவது 1,70,00,000 வாக்குகளை பெற்று தாவேகா இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை கட்சியாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் 2 வாரம் டைம் வந்து கேட்டிருக்காங்க ஆளுநர்கிட்ட இந்த மாதிரி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு. மேபி வந்து அது டெசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய தலைவர்கள் அதாவது மு.க. ஸ்டாலின்ல இருந்து பிரதமர் மோடியிலிருந்து இன்னைக்கு ராகுல் காந்தியிலிருந்து நிறைய கட்சி தலைவர்கள், நிறைய பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கமிஷனர் அந்த மாதிரி எல்லாருமே இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் மற்றும் தமிழக முதல்வருக்கு இன்னைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து நிறைய வாக்குறுதிகளை இன்னைக்கு தாவேகா கொடுத்துருக்குறாங்க. அதை ஒன்றா நிறைவேற்றுறது உறுதி. இது என்னுடைய வெற்றி கிடையாது, இது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வெற்றி. தயவு செய்து இது உங்களுடைய வெற்றி நினச்சி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தாவேகா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய அந்த வெற்றி நிரூபணமானதுக்கு அப்புறமேலு தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு தான் அவர் அந்த வெற்றி சான்றிதழே வாங்குறதுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனைகள், நிறைய மோசமான விஷயங்களை கடந்து இன்னைக்கு தாவேகா ஒரு எந்த கூட்டணியும் இல்லாம, எந்த ஒரு விரிசலும் இல்லாம, உடையாம ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.